ஹலோ ஹாய் ஆல், வெல்கம் டு திருத்திஸ் சேனல். இந்த சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜூலை 2025 ப்ரெடிக்ஷன்ஸ் தான். இந்த மந்த்து ஃபுல்லாக எப்படி நம்ம கிரகங்கள் இருக்குது, பிகினிங்கில் எந்தெந்த பொசிஷனில் இருக்குது, நெக்ஸ்ட்டு என்னென்ன சேஞ்சஸ் நடக்க போகுது, எந்தெந்த கிரக பயிற்சியெலாம் நடக்குதுன்றதை பார்ப்போம். ஸோ உங்களுக்கு நம்பிக்கை இருக்கோ இல்லையோ அவங்களோட ராசி லக்னமாக தெரிஞ்சு வச்சுட்டு ரெண்டுத்தையும் நீங்கள் பாருங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. ஏதாவது பாசிட்டிவாக இந்த மந்த் உங்களுக்கு போகும் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு மூவ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இந்த மந்த் கொஞ்சம் சைலண்ட்டாக ஸ்கிப் பண்ணுறது நல்லது. மேஷ ராசி அன்பர்களே, ஜூலை 2025 கிரகங்கள் எப்படி எந்த பிளேஸ்ல இருக்குன்றத நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 2ஆம் குடும்பஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல ரிஷபத்துல சுக்கிரன் இருக்கு. மிதுனம் அதாவது 3ஆம் இடத்துல குருவும் சூரியனும் இருக்காங்க. 4ஆம் இடம் கடகத்துல புதன், 5ஆம் இடம் சிம்மம் அதுல செவ்வாயும் கேதுவும் இருக்கு. 11ஆம் இடம் கும்பம்ல ராகு, 12ஆம் இடம் மீனம்ல சனி. இதுதான் இந்த அமைப்புல தான் இந்த மந்த் தொடங்குது. உங்க ராசி அதிபதி லக்னாதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 5th பொசிஷன் சிம்மத்துல கேதுவோட இருக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. இது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இது என்ன மீன் பண்ணுது அப்படின்னா, நீங்க உங்க கோபத்தை குறைச்சிக்கணும். உங்களோட செல்ஃப், நீங்க உங்க கோபம், உங்களோட ஆத்திரம், உங்களோட ஆவேசம் இதெல்லாம் நிறைய வரும் இந்த டைம்ல. அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது. நெக்ஸ்ட் சுக்கிரன், அவர் ரிஷபத்துல இருக்காரு. உங்களுடைய பார்ட்னர், அதாவது உங்களோட மனைவி, உங்களோட ஒர்க் பண்ற பாஸ், பார்ட்னரா இருக்கிறவங்க, கோவர்க்கர்ஸ், இந்த மாதிரி இருக்கிற அந்த பார்ட்னர்ஷிப் உள்ள ரிலேஷன்ஷிப், அந்த பர்சன்லாம் உங்களுக்கு ஃபேவரா இருப்பாங்க. பட் இருந்தாலும் சனியோட பார்வை 3ஆம் இடமான ரிஷபத்துல விழுது. ஸோ நீங்க கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லது. பட் அவங்க உங்களுக்கு ஃபேவரா தான் இருப்பாங்க. 3ஆம் இடத்துல குரு இருக்காரு, அதாவது மிதுனத்துல. அவரு அஸ்தமனம் ஆயிடுறாரு இந்த மந்த். 6ஆம் இடம் அப்படின்றது கன்னி. அந்த இடத்துக்கு உங்களோட சனியோட பார்வை இருக்கு. 6ஆம் இடம் அப்படின்னா நோய் நொடி, பகை, சொத்து சுகம், அந்த சொத்து பிரச்சனை வர்றது, இதெல்லாம் 6ஆம் இடம் சொல்லுவாங்க. ஆனா அதுக்கு சனியோட பார்வை இருக்கு. அதனால நீங்க இப்ப ஸ்டார்டிங் 7.5 ஸ்டார்டிங்ல இருக்கீங்க. அதனால இந்த ரிலேட்டடான இஷ்யூஸ்ல நீங்க இன்வால்வ் ஆகாம இருக்கிறது நல்லது. 7ஆம் இடம் துலாமுக்கு குருவோட பார்வை இருக்கு. ஸோ அதனால நீங்க ஏதாவது கல்யாணம் இல்லை லவ் அஃபேர்ல ஏதாவது இருக்கீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கும். ஸோ லவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது உங்களுக்கு ஃபேவரா இருக்கு. ஓவர் சுக்கிரன் 2ஆவது இடத்துல இருக்கிறதுனால உங்களோட மனைவி இல்லைன்னா ஹஸ்பண்ட் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்தை நல்லபடியா பார்த்துப்பாங்க. 8ஆவது இடமான விருச்சகத்துக்கு சுக்கிரனோட பார்வையும் செவ்வாயோட பார்வையும் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஏதாவது திடீர் அதிர்ஷ்டம் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. 9ஆம் இடம் தனுசுக்கு சூரியனுடைய பார்வையும் குருவோட பார்வையும் இருக்கு. ஸோ அதனால நீங்க கவலைப்பட தேவையில்லை. பட் இருந்தாலும் சனியோட பார்வையும் இருக்கிறதுனால கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கிறது ரொம்ப நல்லது. 10ஆம் இடத்தோட அதிபதி சனி பகவான். அவர் 12ஆம் இடத்துல இருக்காரு. 7.5 சனியோட ஆரம்பம் வேற. ஸோ உங்களோட தொழிலுக்கு நல்ல ஃபேவரான டைம் கிடையாது. ஸோ இருக்கிற வேலையில நீங்க ஆஃபீஸ் போறீங்களா, இல்லை ஏதாவது தொழில் பண்ணிட்டு இருக்கீங்களா, பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா, அதை அப்படியே நீங்க மெயின்டைன் பண்ணிக்கோங்க. புதுசா எதுவும் சேஞ்சஸ் பண்ணிக்க வேண்டாம். 11ஆம் இடத்துல ராகு இருக்காரு. ஸோ பெரிய பிரம்மாண்டத்தை கொடுப்பாரு. அது உறுதிதான். ஏன்னா ஆனாலும் செவ்வாயோட பார்வை இருக்கு இப்போதைக்கு. நெக்ஸ்ட் குருவோட பார்வை இருக்கிறதுனால நல்லா ஃபேவரா போகும். ஏன்னா எதுவா இருந்தாலும் ரொம்ப யோசிச்சு நிதானமா முடிவெடுக்கிறது நல்லது. ஏன்னா நீங்க இப்ப 7.5 இருக்கீங்க. அதை மைண்ட்ல வச்சுட்டு நீங்க ப்ரொசீட் பண்றது ரொம்ப நல்லது. நெக்ஸ்ட் இந்த மந்த் என்னென்ன கிரகங்கள்லாம் எப்ப சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்கலாம். சூரியன் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு மிட் ஆஃப் ஜூலைல சேஞ்ச் ஆகுறாரு. அவர் புதனோட சேர்றாரு. ஸோ அதனால உங்களோட பிள்ளைகள் இல்லைன்னா உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம போகலாம். பட் லேட்டர் ஆன் சேஞ்ச் ஆயிடும், நல்லபடியா சரியாயிடுவாங்க. இந்த மந்த் எண்டில் தான், ஜூலை எண்டில் தான் சுக்கிரன் ரிஷபத்துல இருந்து மிதுனத்துக்கும், செவ்வாய் சிம்மத்துல இருந்து கன்னிக்கும் சேஞ்ச் ஆகுறாங்க. ஸோ இந்த மந்த் ஃபுல்லாவே ரிஷபத்துல தான் சுக்கிரன் இருக்க போகிறாரு. சிம்மத்துல தான் செவ்வாயும் இருக்க போறாங்க. ஸோ இந்த ஆஸ் யூஷுவல் கண்டினியூ ஆகும். பட் மந்த் எண்டில் தான் அது சேஞ்ச் ஆகும். அதனால அதோட எஃபெக்ட் நெக்ஸ்ட் மந்த் தான் தெரியும்.
உங்களுக்கு கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பர் 9884521627க்கு கால் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.